ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு வர விடுது இல்லையா, ஒரு 10-20 செராக்ஸ் ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டுல ரெடியா வச்சிருக்கேன். முந்தா நாள் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். ஒருத்தனை உருளே இல்லை. இந்த லோனு வாங்குற அன்னைக்கு நிறைய ஆத்தி இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, வைர புடுங்கலண்டி, பிரகதீஸ்வரி லோனு பேர் நிறைய பேர் இருக்கு. ஆசீர்வாதம்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த லோனு வாங்குற வர புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவா. சார் கும்பிடுறேன் சார், உங்களை நம்பித்தான் இருக்கு, என் மச்சனை தேவை வச்சிருக்கேன், வீடு ரூப்பு போடணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவா. பணம் வாங்குற வர புருஷன் முண்டாட்டி கொடுத்து விட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிருங்க அக்கா. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாதோ புரிஞ்ச வீட்டுல இருக்கானாலே 4:30 மணிக்கெல்லாம் லோனுக்காரன் வந்துடாட்டாங்க. வந்து பாய வந்து எதுக்கு லோனுக்கு வரான்னா வேற ஜோலிக்கு வராங்களான்னு தெரியும். வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து ஒரு பாயை விரிச்சுறாங்க. வீட்டு வாசல பாயை வச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுறேன். அந்த விளக்கு எரிகிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு அமர்த்திடுவேன். வசூல் ஆனவனா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டியாச்சிரா போயிடணுமா இல்லை 4 பேருக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அதே ஆத்தி அவங்க ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி அவங்க பண்ற பில்டப்பா இந்த நாட்டே அலப்புற மாதிரி நான் தான் மந்திரின்னு சொல்ற மாதிரி குழுத்தலைவி. அடடா பணம் மட்டும் கட்டணாவில இருக்கு. அப்புறம் குழுத்தலை போய் சந்து வந்தெல்லாம் போய் ஒளிவார். சிரிக்கிற பார்த்தா லோனு வளர்த்தி பிடிச்சி வாங்கியிருப்பாங்க. உன்ன ஊருக்கு கூட குடும்பத்துக்கு 10 லோனு 15 லோனு இருக்கும் போல. இதே லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்ட பணம் போய் அக்கௌண்ட்ல எடுக்கிற அன்னைக்கு பொண்டாட்டி ஆளு கண்ணங்கரைன்னு நம்ம ஆள் பேசுவேன். ஆள் நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் சொல்லுவேன். அவன் பல்லு முத்து சிரிப்பு போட்டு. ஆமா அப்பதானே பணத்தை வாங்கி ஒரு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருவேன். தலையில வச்சுக்கடி எப்ப பார்த்தாலும் பரட்ட முட்டை மாதிரியே திருன்னு சொல்லுவேன். 10 வருஷமா தாலி கட்டி வச்சு எல்லாம் தெரியாது. 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து தலையில வச்சிருவாங்க. வச்சு பார்த்தா அவங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு. ஆமா அவளுக்கு மல்லிகைப்பூ. அப்புறம் நைட்டுக்கு தானே அல்வா, நைட்டுக்கு தான் பூவா. வேட்டி சட்டை அவங்களுக்கு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு, 2 கிலோ கறி எடுத்து கொடுத்துட்டு நைட்டு நைஸா கேட்பாங்க. ஏண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டுக்குருவான். என்னவோ மற்ற நாளெல்லாம் புறாணி குடிக்காம மூத்தத்தை குடிச்சேன் பாடி. ஒரு 2 முறை ஒரு கோட்டை வாங்கி நல்லா குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அந்த அந்தானு 1 மாசம் ஆயிரும். பொண்டாடி சொல்லி எங்க அந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி லோனு கட்டணும்னு சொன்னா போச்சு. புருஷனுக்கு ஆத்திரனே தரத்தை முட்டை முட்டை நானும் அவனை லோனை வச்சோன்னே மோரே பாரு மோரே. உங்களுக்கு சிரிப்பா தெரியும், தயவு செய்து சொல்றேன். ஆனா நிறைய பாதிச்சிருப்பீங்க. தலைக்கு 10 லோனு 15 லோனு வாங்கியிருப்பீங்க. தயவு செய்து சொல்றேன், நான் வளர்த்த ஆத்தாக்கா, நீங்க லோனு வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. புருஷன் என்ன வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. லோன்னால பல குடும்பம் லோன் தெரியுது. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை 1, புதிய வியாழ வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் லோன் வாங்கினா புரிச்சு இந்த கடுப்புல தண்ணியை போட்டு அடிக்கிறது நோத்தம் நம்ம. தயவு செய்து பார்த்து சுதார்ப்பா இருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குற நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு